Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அந்த இதுல இருக்குல்ல அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நிறைய டீச்சர்ஸ் அந்த 2.5ல அந்த T2 மைனஸ் T1 A2 மைனஸ் A1 அந்த ஃபார்முலாலாம் இருக்கும், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2.4 ஃபர்ஸ்ட் சம் போடுறப்பே நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு 2-3 நம்பர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு சீக்வன்சிக் ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்காக தான் இந்த சாப்டர்ல இந்த எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 5 1 -3 அப்படின்னு பாருங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5லேருந்து 1 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கம்மியாயிருக்கு? 4 கம்மியாயிருக்கு. கம்மியாயிருக்குன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அப்போ இதே இங்கேயும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 1லேருந்து -4 போச்சுன்னா 1 - 4 which is equal to -3 தானே. அப்போ இங்கேயும் -4 தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் டேர்ம் எழுதணும். மேம் இப்போ இதுலேயும் தான் ஜென்ரல் டேர்ம் பற்றி சொல்லவே இல்லை, நீங்கள் ஏன் ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்து அந்த ஜென்ரல் டேர்ம் வந்து உங்களுக்கு பழகினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம்னா என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எழுதினாலும் சரி எழுதாட்டாலும் சரி ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஜென்ரல் டேர்ம் எழுதுறது நல்லது. ஓகேவா? ஒரு சில கீ ஆன்சர்ஸ்ல ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்? A பவர் n இருக்கும். அதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும்? A பவர் n - 1 இருக்கும். அதுலேருந்து என்னத்தை பண்ணுறோம்? நம்ம -4 சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 5 அப்படிங்கிறது A1 +1 அப்படிங்கிறது A2 -3 அப்படிங்கிறது A3. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும்? A4 A5 A6 இதுதான் வேணும். அப்போது AN இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? A4ன்னு போடுறேன், ஏன்னா உங்களுக்கு அதுதான் வேணும். கரெக்டா? அப்போ AN - 1 என்ன? A3 -4. அப்போ A4 which is equal to A3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே -3 கொடுத்துருக்காங்க. -3 -4 which is equal to -7. அப்போ A4 என்னது? -7. ஓகே, நெக்ஸ்ட் A5 which is equal to அதே ஜென்ரல் டேர்ம் மறுபடியும் எழுதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எழுதுறேன், நீங்களும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்லலாம் அப்படியே போயிட்டே இருங்க. AN -1 -4 தான் ஜென்ரல் டேர்மு. AN என்னென்ன எடுத்துக்கிறேன்? இப்போ 5ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் 4 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ A4 அதாவது 5 -1 4 அப்புறம் -4. A4 -4 என்னது? A4 வந்து -7 -7 -4 which is equal to -11. ஸோ A5 which is equal to -11 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? A6 A6 which is equal to A5 -4. கரெக்டா? A5 என்னவா இருக்கு? -11 இருக்கு. ஸோ -11 -4 which is equal to -15. அவ்வளோதான் கண்ணா ஆன்சர். இப்போ 4 கடைசியாக கிடைச்ச 3த்தையும் எடுத்து எழுதுனா ஓகே. A4 which is equal to -7 A5 which is equal to -11 A5 which is equal to A6 அதான் என்னடா 2 தடவை A5 வருதுன்னு பார்த்தேன். A6 which is equal to -15. இப்போ இந்த 3 ஆன்சரையும் எழுதுனீங்கன்னா போதும். இந்த ஆன்சரை நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் சரி, ஜென்ரல் டேர்ம் போட்டு கொண்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஃபார்மேட் கண்டுபிடிச்சி ஒரே சிங்கிள் லைனில் இதுதான் மேம் A4 A5 A6 அப்படின்னு கொண்டு வந்தாலும் சரி, ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். -7 -11 -15 இருக்கணும். அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி மேக் அ வீடியோ ஃபார் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.